இப்ப நான் உன் கூட வரேன். நான் எதை விட்டு வரேன்? அவதான் மனைவி மக்கள் இருக்கும்படி அண்ணன் தம்பி சொத்து சுதந்திரம் நாடு அத்தனை விட்டு போறாரு. ஒரே மனதான். நீ என்ன விட்டு போற? நான் அவரு கூட போறேன். அப்ப நான் மட்டும் தூக்கிறேன் போவா. அதானே நீ என்னட்ட விட்டுவ? நான் எதை விட்டு போற தெரியுமா? வெடிக்காலம் அது போட போறாங்க. அது அவங்க நீ சொல்லித்தான போட போற. அத மாட்டோம் விட்டுட்டு போறான். முக்கியமானவன் அதுதான் மாற்றியாரு. என்னடா அது? எல்லாத்தையும் விட்டுட்டு போனா அந்த ஒண்ணு விட்டுட்டு அப்புறம் பார்த்து எப்படி சொல்லி பார்க்கலாம்? நீ அங்க போக தேவையில்ல. இங்கே நீ கூட்டாலுமே அந்த பறவை இங்க வந்துருவாரு. இங்க இது மட்டுமா? இன்னொன்னு இன்னொன்னு விட்டு பாருங்க. எது விட்டா? கூட வந்தா இந்த பக்தியெல்லாம் உங்களை தான் முட்டி தருது. யாரு அவரு புள்ள குட்டி கொண்டாடி விட்டு போறாரு. ஏன்டா பரம்போக்கு பொண்டாட்டி விட விட்டுட்டு போலாம்டா. அது உன் ஜென்மம். ஆனா பொண்டாட்டி விட்டுட்டு போலாம், ஆத்தா அப்படி விட்டு போலாம். ஆனா வச்சுக்கிற பூஜை போறதுதான் மனசு வராது. அதாவது செத்தே போலாம். ஏய் என்ன சொல்ற? உங்க அனுபவம் இருக்குதாங்களா? உங்க அனுபவம் அது கிடையாது. ஏன்னா ஆத்தால கூட விட்டுட்டு போலாம். ஆமா போது பொண்டாட்டி விட எப்படின்னா ஓய்வு பண்ண போது. ஆமா ஆனா வச்சுக்கிற பூஜை விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு நைட் அங்க தங்கிட்டு வர முடியுமா? ஒரு நைட் தாங்க தங்க முடியுமா? முடியாது. மனசு இங்க கூத்தாடிக்கிட்டு தான் இருக்கும். மனசு எங்க இருக்கும்? அங்க இன்னும் நம்ம அழகா சாப்பிட்டு ஆகிறோம். இந்த தூரல் வர நேரம் மழை காலம் கொடை வரவன் நேரம் வீடு போயிடுவான். கொடை இல்லாதவன் யார் வீட்டு போட்டு ஆடுறான்னு நமக்கு தெரியும். அடிச்சா அவனை அவனை என்பதை விட சிவனை நோக்கி செல்கின்றோமே. அப்படி நம்ம உண்பதற்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார்? சாப்பாட்டுக்கா? நான் சாப்பாட்டுக்கு என்ன சொன்னது தெரியுமா? ஆமா உனக்குதான் பண்ண எனக்கா கேட்டேன். ஏன் நானா? நான்
பன்னிக்கறி பிரியாணி தந்துக்கிறேன். இவனை கோரிட்டு அவன் செய்ய போறான் பண்டிகை கேக்குறேன். எனக்கு இல்ல வீட்டு வரனுக்கு பன்னிக்கறி பிரியாணி தந்துக்கிறேன். பாடிக்கோ அது கம்மியா அவரா படிக்க சொல்றாரு. ஏய் தைவண்டா அவரு. ஆமா சாயம்னா கறி தானே. தைவண்டா கறி. ஆமா துணி கொத்துக்க. அது என்ன பண்ணாங்க தெரியுங்க. நீ சாப்பிடலாம். அது இருக்கும்படியான மதம் நோக்கி தவம் செய்கின்றோம். இருந்தாலும் இங்க இருக்கும்படியான என்னுடைய அண்ணன் தம்பிமார்கள் 4 பேர் இருக்கின்றார்கள். பத்னியாக இருக்கும்படியான யாரு துரோபதா இருக்கின்றது. வேதவியாச பகவான் என்னை இப்பேற்பட்ட வடிவமாக வர சொன்னார். அவர்கள்லாம் இருக்கின்றார்கள். ஆகையினால அண்ணன் இருக்கின்றாரா பாரு. இல்ல இருக்கிறார். தம்பி அண்ணா நீங்கள் பொறுமையே ஆகட்டும் தம்பி. சிறிய அண்ணன் எங்கே? பீமாட்சி. பீமாட்சி இருக்கின்றார். அமர்ந்திருக்கின்றார். ஆமா வந்திருக்கின்றார். தவறிசி வேஷம் பூண்டு வர சொன்னதுக்கு மகிழ்ச்சி. எப்படி வேலை வேணும் தெரியுமா? அப்ப வாடி வாடி நீ அந்த சங்கரனுடைய ஆகலை பெற்று சங்கடம் இல்லாத வாழக்கடல். சங்கடம் இல்லாம இருந்தாலும் உனக்கு நிலையை அறிந்தேன், புரிந்தேன், தெரிந்தேன். இருந்தாலும் பார்த்தனரே உனக்கு என்ன ஒரு சந்தேகம் மனதில் இருக்கின்றது, அதை தெரிவிக்கவில்லை. எப்படி என்றால் உன்னுடைய வில்லு கிடையாதா, வீரம் கிடையாதா, எதற்காக இப்பேற்பட்ட வழக்கிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அப்படி என்று உனக்கு ஒரு மனதில் இருக்கின்றது. கேட்டால் இவன் ஏதோ நமக்கு கஷ்டப்படுவானே அப்படி என்று மனதிலே வச்சுக் கொண்டிருக்கின்றீர்கள். பாட்டனாரே எதற்காக தெரியுமா? எனக்கு வில் உண்டு, கணக்கே உண்டு, எனக்கு
எனக்கு சொல்லும் வேலை உண்டே மேலும் உங்களுடைய இருக்க முடியாது உங்க பாக்கியம் எனக்கு இருக்கின்றது இருந்தாலும் எனக்கு அண்ணனாக இருக்க முடியாத தர்மநந்தனுடைய வார்த்தை பிரகாரம் தான் இந்த மௌனத்தை சாதித்துக் கொண்டு கொலையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால ஏதாவது